இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். 1/2 kg மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். மட்டன் ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் மட்டனும் சூப்பும் நம்ம குடிக்க போகிறோம் வேக வச்சு. அதனால் மட்டன் வேகிறதுக்கும் சூப்புக்கும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், கசகசா, லவங்கம் சேர்த்து அரைச்சதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதில் பாதி குக்கரில் போட்டுக்கலாம். மீதி நம்ம வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சூப் அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் இதில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம இதில் போட்டுட்டோம். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சூப் குடிக்கும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் எவ்வளோ வேகுமோ உங்கள் குக்கர் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு பெரிய வெங்காயம், 3 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி நம்ம ஆல்ரெடி 1 எடுத்து பாதி போட்டிருக்கோம். ஒரு தக்காளியில் மீதி பாதி வதக்கிறதுக்கு வச்சுருக்கோம். மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 5-6 விசில் வச்சு நம்ம குக்கரை இறக்கிட்டோம். இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம். வானல் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம மீதி இருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். என்ன போதுமா? பார்த்துக்கலாம். இங்கே வந்து காரத்துக்கு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். விசில் சவுண்ட்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா மட்டனோட ஒரிஜினல் ஃபேட்லாம் மிதக்குது. சூப் குடிக்கணும் போல் இருக்குது. கொஞ்சமாக சூப் குடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி மட்டன் வேக வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சூப் குடிச்சிடுவோம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. கட் பண்ணதுமே அப்படியே அல்வா மாதிரி கட் ஆகுது. அந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ சூப் குடிக்கலாம். சூப் குடிக்கலாம். ஒரு நல்லி இருக்குது. சூப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி குடிக்கலாம். செம்மையாக அப்படியே மினுக்குது, கிளிட்டரியாக இருக்குது. எல்லாமே மட்டனோட ஃபேட் தான். வாங்க சூப் குடிக்கலாம். வேக வச்சது நம்ம ஊற்றிக்கலாம். கிட்டவா வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் தேங்காய் அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். சூப் குடிக்கலாமா? செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மட்டன் வேக வச்சு இந்த மாதிரி சூப் குடிச்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசாலாம் போட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கமன்னு ரெடி ஆகின்னு இருக்குது. ஆஹா, சூப் குடிச்சதுலேருந்து டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது.
இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே போய் காய வச்ச துணியெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வின்டர் டைமில் ஒரு நாளில் எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு பனி இருக்குன்னு சொல்லுவாங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காயு கௌசி நம்மளோட யூடியூப் சேனலில் சண்டே ஸ்பெஷல் ஒயிட் ரைஸ், ரசம், சுட சுட மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு கொஞ்சம் சாப்பாடில் போட்டுக்கலாம். ஒரே ஒரு நல்லி பீஸ் தான் இன்றைக்கி வந்திருக்கு. நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, ரசம். வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது மட்டன் குழம்பு. நீங்களும் நம்ம சேனலில் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி மெத்தடில் மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மட்டன் பீஸ் சூப்பராக அல்வா மாதிரி நல்லா அழகாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். See you.